அவனுக்கு காம உணர்வு வருது இயற்கை, பெண்கள் எண்ணம் வருது இயற்கை. ஆனால் அவனுக்கு வெஞ்சர் பண்ணி லவ் பண்ணணும் அப்படின்ற தைரியம் இல்லையோ, மண்ணில் சரியில்லை தெரியாது. காலேஜில் படித்தவனுக்கு லவ் பண்ண பொண்ணு கிடைக்காம இருப்பாங்க. இவருக்கு மேஸ்டபரேஷன், சுய இன்பத்தில் ரொம்ப நாட்டம். மெல்ல மெல்ல என்ன ஆகும்னா, தினம் ஒரு நடிகை, தினம் ஒரு பெண்ணு, உங்களுக்கு கண்ணில் கண்டவங்க தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும், அல்லது படம் பார்க்குறது, போர்னோகிராஃபியில் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்து பழக்கப்பட்டு இது பண்ண நல்லா இருக்குன்னு ஆரம்பித்த உடனே கனவு உலகத்திற்கு பெண்ணை அனுபவிக்கிற மாதிரியும் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் அந்த உணர்வுகளை கொண்டு வந்ததுனால கனவு உலகம் வந்து அவங்க அருமையான உலகமாக இருக்கும். எப்போ வேணாலும் எந்த பொண்ணையும் நான் அனுபவிக்க முடியும்னு சொல்கிறீங்க. அது எப்படி? அது எனக்கு டெக்னிக் தெரியும்னு சொல்லுவீங்க. சுபாஷ் டிவிக்கு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நன்றி சொல்லி, இளைய சமுதாயத்தில் சில நிகழ்வுகளை நான் சந்தித்து என்கிட்ட பரிமாறி அதுக்கு வழி கேட்டவங்கள கதையை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பெரும்பாலான இளைஞர்கள் மத்தியில் ஒரு உலகம் தயாராகிடுச்சு. கனவு உலகம், இல்லூஷனரி வேர்ல்டு, ரியாலிட்டி கிடையாது. அது காதல், காமம், பணம், பொருள் எதுவாக இருக்கலாம். எது அவனுக்கு கிடைக்கலையோ அவன் என்ன பண்ணுறான், கனவு உலகத்தில் வாழ ஆரம்பிக்கிறான். கனவு உலகத்தில் வாழ்ந்து வாழ்ந்து பழக்கப்பட்டவனுக்கு நனவு உலகம் நல்லா இருக்காது, கனவு தான் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, அதுக்கு பரிகாரம் பண்ண விஷயத்தை பங்குக்கிறேன். என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, இளைஞர் வருவாங்க. அது ஒரு காலம். இப்போ குறைச்சிக்கிட்டு ரொம்ப சுருக்கமாக ரொம்ப முக்கியமான விவிஐபி அல்லது வேண்டியவங்க கேட்டால் மாத்திரம் சொல்கிறது மாதிரி. ஏன்னா I am 75, டிபார்ச்சர் டைம் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நிறைய இது மாதிரி வெஞ்சர் பண்ணாமல் 1-2 நிகழ்வுகள் சொல்கிறேன். ஒரு பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், அவனுக்கு காம உணர்வு வருது இயற்கை, பெண்கள் எண்ணம் வருது இயற்கை. ஆனால் அவனுக்கு வெஞ்சர் பண்ணி லவ் பண்ணணும் அப்படின்ற தைரியம் இல்லையோ, மண்ணில் சரியில்லை தெரியாது. காலேஜில் படித்தவனுக்கு லவ் பண்ண பொண்ணு கிடைக்காம இருப்பாங்க. இவருக்கு மேஸ்டபரேஷன், சுய இன்பத்தில் ரொம்ப நாட்டம். அப்போ என்ன பண்ணுறாரு, நார்மலாக மேஸ்டபரேஷன் பண்ணாமல் இருந்தால் கூட அடிக்கடி ஸ்கலிதம் சொல்லுவாங்க, படுக்கையில் அது போகிறது இயற்கை. டேங்க் ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகும் அல்லது உணர்வுகள் வெளியே போகும். இது இயற்கை. இந்த இயற்கைக்கு எதிராக நம்ம ஏதாவது முயற்சி பண்ணும்போது தான் அங்கே முரண்பாடு ஏற்படுது. என்ன, இயற்கையாக போகிறது போட்டுன்னு விட்டால் போயிடும். என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு பொண்ணு மேலேயோ ஒரு நடிகை மேலேயோ யாரும் பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட ஒரு டேஸ்டேஸ் மேலேயோ, அது எதுவாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், சொல்ல முடியாது, உணர்வு ஏற்பட்டு அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் பாத்ரூமில் போய் மேஸ்டர்பரேட் பண்ணுறீங்க. அதே மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் மேஸ்டர்பரேட் பண்ணும்போது அந்த பொண்ணையோ அந்த டாட்டையோ இணைச்சிக்கிட்டு பண்ணும்போது நிஜமாகவே உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எஜாக்குலேஷன் ஆன உடனே அது குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் அந்த பொண்ணு வந்தால் கூட கட்டிப்பிடிக்க முடியாது, ஏன்னா உணர்வு போயிடுச்சு. மெல்ல மெல்ல என்ன ஆகும்னா, தினம் ஒரு நடிகை, தினம் ஒரு பெண்ணு, உங்களுக்கு கண்ணில் கண்டவங்க தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும், அல்லது படம் பார்க்குறது, போர்னோகிராஃபியில் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்து பழக்கப்பட்டு இது பண்ண நல்லா இருக்குன்னு ஆரம்பித்த உடனே இப்போ தங்கச்சுரங்கம்ல சுரங்கிட்டு இருக்குது. உடம்பு அது தகுந்த மாதிரி ரெடி ஆகணும். நீங்கள் என்னமோ பண்ணுறீங்க, மாதத்துக்கு ஒரு நாள் மேஸ்டர்பரேஷன், வாரத்துக்கு ஒரு நாளாக மாறி முடிஞ்ச வரைக்கும் எப்போல்லாம் வேணுமோ அப்போ செய்யலாம்னு தோணும் உங்களுக்கு. இப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு பெண் மேலே நாட்டம் இருந்தால் கூட வெளி போகிற, அதாவது உணர்வுகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு மேஸ்டர்பரேஷன் பாத்ரூமும் நல்ல ஒரு கருவியாக மாறிடுச்சு. என்னாகும், இந்த பழக்க தோஷத்தில் சைக்கலாஜிக்கலாக மன ரீதியாக நீ என்ன பண்ணுறீங்க, கனவு உலகத்தில் மிதந்து கனவு உலகத்திற்கு பெண்ணை அனுபவிக்கிற மாதிரியும் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் அந்த உணர்வுகளை கொண்டு வந்ததுனால கனவு உலகம் வந்து அவங்களுக்கு அருமையான உலகமாக இருக்கும். எப்போ வேணாலும் எந்த பொண்ணையும் நான் அனுபவிக்க முடியும்னு சொல்கிறீங்க. அது எப்படி? அது எனக்கு டெக்னிக் தெரியும்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு பாதகம் வராது, வெளியே யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவீங்க. இது சத்தியம் என்னன்னா, கனவு உலகத்தில் வாழ இல்லூஷனரி லைஃப். ஹாலோசினேஷன்றது சைக்கலாஜிக்கலில் வந்து நீங்கள் ஒரு நோயாக போகும்போது ஹாலோசினேஷன், யாரை குத்த வராங்க, அடிக்க வராங்க, அதை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்குது, இந்த ஹாலோசினேஷன் இல்லூஷன் வாழ்ந்தவங்க நிஜமாக கல்யாணம் பண்ணால் ரொம்ப கஷ்டம். பெண்கள் அது மாதிரி இருக்காங்க. அவங்க சுய இன்பத்துக்கு அவங்களுக்கு தகுந்தமான கருவிகளோ அல்லது வேற உத்தேசங்களோ வேற வழிமுறைகள் இருக்கிறனால அவங்களும் அனுபவிச்சிட்டாங்கன்னா, இப்போ கனவுலகத்தில் வாழ்ந்த மாதிரி கருவிகள் பண்ண மாதிரி மனுஷன் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாமல் வந்து டைவர்ஸ் வாங்கின ஒரு கேஸ் தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அவள் சொல்கிறா, அவர் உறவு கொள்ளணும்னு சொன்னால் மேஸ்டர்பரேட் நான் பண்ணணுமா, நான் பண்ணி
அப்புறம் என்னமா பிரயோஜனம்? மேஸ்டர்பரேஷனுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால, எஜாகுலேஷன் முன்னால அவர் உறவு கொள்ளணும் விரும்புறாரு. அது என்னங்க உறவு அது? ஏன்னா அந்த பொண்ணுக்கு அந்த பழக்கம் இல்ல. பை சான்ஸ் அந்த பொண்ணுக்கு அது பழக்கம் வச்சுங்களேன், ப்ராப்ளமே இல்ல. 2 பேருக்கும் தேவையில்லாது பொழுது ஓடும். அப்படி ஓடிட்டு இருக்க கேஸ் இருக்கலாம், நமக்கு தெரியாது. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இது மாதிரி ஹாலோசினேஷன் இல்லூஷனரி வேர்ல்ட்ல வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டீங்கன்னா, மனோரீதியா உங்களுக்கு ரியாலிட்டி தெரியாம எல்லாமே கனவுலகத்தை வாழறது நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள்ல முரண்பாடு ஏற்பட்டு நீங்களே உனக்கு எதிராக போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ண ஒரு ஆளு என்ன சொல்றாருன்னா, இறந்து போனா பரவாயில்லையே, இறந்து போய் மிதக்கலாமே அப்படின்னு போதை பொருளை சாப்பிட்டு செத்து போன கதையும் இருக்குது நம்மகிட்ட. அப்ப சமுதாயம் எங்க போயிட்டு இருக்குன்னு சொல்ல, நான் எங்க போகக்கூடாதுன்னு சொல்லல, சரியான்னு சொல்ல, தவறான்னு சொல்ல. நீங்க செய்யற இந்த வேலையில தவறு சரின்னு சொல்றதுக்கு பதிலா எதிர்காலம் எப்படி அமையக்கூடும். குழந்தை எல்லாம் பிறக்குங்க, மேஷோர் பண்ண குழந்தை பிறந்திருக்குது, மேஷோர் பண்ண வாழ்க்கை நல்லா இருந்திருக்குது. எப்ப அது உணர்வு நிலையில உணர்ந்து அதுல இருந்து வெளியே வந்தவங்க. அதனால நீங்க இதை செய்யும் போதும், செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும், செய்ய போற போதும் ஒன்று வச்சுக்கோங்க, இது நீண்ட நாள் பழக்கமா மாறினா உண்மையான மன வாழ்க்கை அமைகிறது கஷ்டம். அமைஞ்சாலும் கடைசியில தேவர் கூடயோ தெரியாதவங்க கூட ஓடி போயிடுவாங்க. அதே உண்மை. ஓடி போன கேஸ் தான் வந்திருக்கு நம்மகிட்ட. அதனால நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு வழியை மாற்றுவீங்களா, வழியை மாற்ற மாட்டீங்களா, உங்க இஷ்டம். ஆனா பயப்பட தேவையில்லை. ஏன்னா இப்ப இருந்து மாறலாம். நீங்க 30 வருஷமா கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் கல்யாணம் பண்ண பின்னால் மேஸ்டர்பரேட் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, இப்ப நல்லா இருக்கிறாரு. 30 வருஷமா கல்யாணம் பண்ணாவே 10 வருஷம் மேஸ்டர்பரேட் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தைய பத்திருக்கான். ஏன் அப்படின்னா அவங்க இதை தினம் ஒரு போதை பொருளை வச்சுக்கல. என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆடிக்கு ஒரு நாள் பண்ணிருப்பான்னு தெரியல. அதனால நியாயப்படுத்தவும் இல்லை, அநியாயப்படுத்தவும் இல்லை. ஒரு உணர்வு நிலையில பேசுறேன். நீங்க உணர்ந்துக்கிட்டு இளைய சமுதாயம் நீங்க வாழணும். வாழ பிறந்தவர்கள் நீங்கள். பூமியில பிறக்கிறது பெரிய விஷயம். அதுவும் எல்லா அங்கங்களும் இருந்து பிறக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த அருமையான அனுகிரகத்தை மிஸ்யூஸ் பண்ணாம இருந்தா நல்லது. அப்படி பண்ணாலும் இன்னைக்கு மாத்திக்கலாம். மனோநிலையில பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு அருமையான அருமருந்து திருமருந்து. வர்ற எண்ணங்களை நீங்க கையாண்டீங்கன்னா இந்த நோயும் போகும். ஓகேங்க. எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே. நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம். பகிருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்.